மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே சீஷருக்கு கடைசியாக கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3 காரியங்களை சொல்கிறார். உலகமெங்கும் போங்கள், சகல ஜாதிகளையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றிய நற்செய்தி என்ற கேள்வி வருகிறது. மார்க்கு 1:1 சொல்கிறது, தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவகுமாரனை பற்றி சொல்லும்படி நாம் விசுவாசிகள் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது வெறும் ஊழியக்காரருடைய வேலை கிடையாது. எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் இந்த கட்டளை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு தீமையை அவர் உங்களுக்கு செய்ததில்லை, செய்ய போகிறதில்லை. பாவ மன்னிப்பு மகா பெரிய ஒரு ஈவு. அருமையானுடைய கீழே போகிறது போல மேலே போகிறது, பாதாளத்துக்கு போகிறது போல சொர்க்கத்துக்கு போகிறது. அத்தனையும் ₹1 உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணல. அவர் எல்லாம் இலவசம். இந்த உலகத்தில் எங்கேயும் மண்ணோட இலவசமாக வாங்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கொடுத்தவர் நிறைய போகிறதில்ல, உங்களுக்கு உதவி செய்யவே அவர் வந்திருக்கிறார் என்ற எண்ணம் உங்களை ஆட்கொள்வதாக. தேவன் நம்முடைய நண்பர். தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்தார். நமக்காகவே அவர் ஜீவிக்கிறார். அவருக்கு வேறு நட்புகள் கிடையாது. வேலைக்காரவங்களோட தேவதூதர்களுடைய நட்பு வைக்க முடியாது, யானை புலியோட நட்பு வைக்க முடியாது. உங்களோட தான் நட்பு. எந்த ரேஷியோவில் இதை புரிந்து கொள்கிறோமோ அந்த ரேஷியோவிலே நாம் லாபம் அடைவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூலோக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது தேவனுடைய திட்டம். எப்படியோ வண்டியை தழுவோங்கிறது அது அருமையானவர்களே. இப்படித்தான் எல்லா பக்கமும் நம்புகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையோ கஷ்டம் பிரதர், எப்படியோ வண்டி தள்ளன மாதிரி இந்த 40-50 வருஷத்தை கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிட வேண்டிதான். இல்லை, உங்களுக்காக வந்தார், உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அதோட பாதியில் அவங்களை விட்டுட்டு போகிறதில்லை. ரட்சித்து பாவத்தை மன்னித்து கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். மனைவி இருக்க முடியாது, புருஷன் இருக்க முடியாது, சாகும் வரை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நமக்கு உதவி செய்யும்படி கூட இருக்கிறார். அந்த அறிவு அருமையானவர்களே உங்களை வாழ வைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சத்தியவேதாமத்திலிருந்து ரட்சிப்பை குறித்து ஒரு சில கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பு என்பது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ரட்சிப்பு வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம், எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லும், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நான் சொல்லலை, தேவன் சொல்லி இருக்கிறார். அது பெருசாக தான் இருக்கணும். எவ்வளவு பெருசுங்கிறது புரிந்து கொள்ள நமக்கு முடியாது. பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு சில காரியங்களை தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அதோட பரலோகத்துக்கு போகிறோம். எல்லாருமே அப்படி தான். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது தேவன் மாத்திரம்தான். ஆகவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பதை அப்படியே நாம் ஒப்புக்கொள்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இவ்வளவு சிறிதான மனிதருக்கு கர்த்தர் இலவசமாகி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய செலவில். என்ன செலவுன்னு கேட்டால் இரத்த செலவு. எல்லாரும் சொல்லுவோம் இரத்த செலவு. இது வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. இதெல்லாம் வெள்ளி பொண்ணெல்லாம் இங்கே தான் அடிச்சிட்டு சாகிறது.
இதை கடந்து ஆவி உலகத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் பொண்ணு வெள்ளியெல்லாம் யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாது. அருமையான பிள்ளை, அங்கே எல்லாம் பாருங்கள், அதே காட்டில் விலையேறப்பட்ட காரியங்கள் தான். அது தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தம். தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நீங்கள் யாரோ எவரோ, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ, ஏழையோ பணக்காரரோ, உங்களுக்காக இந்த ரட்சிப்பை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. இவளெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது அன்பு பெருக ஆரம்பிக்கும். வாய் கொஞ்சம் நன்றினாலே நிறைந்திருக்கும். அருமையான ஜெபங்களுக்கு துரிதமான பதில் வரும். ஆகவே கிறிஸ்தவ ஜீவிதத்திலே காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞான மனதை எனக்கு தாரும் என்று அடிக்கடி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சாலமோன் இருக்கிறானே, அவன் வந்து நடராத்திரி கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள்ட்டு. மற்ற வாலிபர்லாம் என்னத்தை கேட்டிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் அவன் கேட்டான், ஞான இருதயத்தை எனக்கு தாரும். இந்த இருதயம் இந்த மனதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞான மனது ஆவிக்குரிய காரியங்கள், தேவனை புரிந்து கொள்கிற காரியங்கள், கல்வாரியை புரிந்து கொள்கிற காரியங்கள், அன்பை புரிந்து கொள்கிற காரியங்கள், உனக்காக கொடுக்கப்பட்ட கிரயத்தை புரிந்து கொள்கிற காரியங்கள், இவைகளே ஞானியாய் இருக்கும்படி தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவனாக இருப்பாய். மற்ற ஒன்றும் குறையப்படாது. உலகப்பிரகாரமான காரியங்கள்லாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவரை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஆர்வம். பாருங்கள், கிறிஸ்துவின் பாடுகளும் அவளுக்கு பின்னாலே வரும் மகிமையிடும். ஏதோ ஒரு மகிமை ஒன்று இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அது யாருக்கு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியெல்லாம் சேர்ந்து கூடி கர்த்தாய் ஆராய்ந்தார்களாம். ஏன் இப்போ எல்லாம் நிறைய ஆராய்ச்சி நடக்குது, டிபேட்டிங் நடந்து கொண்டு இருக்குது, எல்லாம் நல்லது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆராயப்பட வேண்டியது நித்தியமாய் நிலைநிற்கக்கூடிய ரட்சிப்பு, தெய்வீகமான காரியங்கள். கர்த்தாய் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இது நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம காலத்தில் கிறிஸ்து வரல, அவர் பாடுபட போகிறதில்ல, அதனால் மகிமை நமக்கு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் நாம் கிறிஸ்து வந்த காலத்துக்கு பின்னாலே வாழ்கிறோம். வந்து விட்டார், சிலுவையில் ஏறி பாடுபட்டு விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார், மகிமைப்படுத்தி விட்டார். எல்லாரும் சொல்லும், மகிமைப்படுத்தி விட்டார். தேவன் என்னை மகிமைப்படுத்தி விட்டார். இந்த கண்ணால் இதை பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய காரியம். அருமையானவர்களே, கண்ணால் காணக்கூடாத ஆவி உலகத்திலே நடக்கிற அற்புதங்கள். அதில் முதலாவது பிரமாதமான அற்புதம், மனிதன் எவனும் கொடுக்க முடியாத அற்புதம். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத அற்புதம். இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக கோடி கோடியாய் மக்கள் செலவழிக்கிறார்கள், அலைந்து தெரிகிறது, நாம் பார்க்கிறோம். ஆனால் இலவசமாய் நமக்கு எதெல்லாம் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஆகவே
இன்றைக்கு இந்த மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய வேதாமத்திலே மனிதன் மகிமைக்கென்றே படைக்கப்பட்டவன். நாம் சைஸில் ரொம்ப சின்ன ஆட்கள், மதிப்பில் தேவன் ரொம்ப உயரத்தில் நம்ம வைத்திருக்கிறார் என்பது புரியாத காரியமாக இருக்கிறது. உண்மையாகவே வேதம் சொல்கிறது. பாருங்கள், தேவகுமாரனாய் இயேசு சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்தில் மனிதனாகி கல்வாரி சிலுவையிலே மனிதனாக மரித்து பாதாளத்துக்கு போய் உயிர் தெழுந்து இன்றைக்கும் மனிதனாக இருக்கிறார் என்பது ஒரு நம்மை அசைக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. தேவன் மனிதனாக பிறந்தது ஒரு அற்புதம். இட்ஸ் எ மிஸ்டரி. இது ஒரு புதிர் என்று சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். புரியாத ஒரு காரியம். ஏன்னா தேவன் மனிதனாக பிறக்கிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது. பிறந்தது மாத்திரமல்ல, கல்வாரியில் பாடுபட்டது மாத்திரமல்ல, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் இன்னும் மனுஷனாகவே தேவனுடைய வலபாசத்திலே வைத்திருக்கிறார் என்பது வியக்கத்தக்க உண்மை, வியக்கத்தக்க அன்பு உன் மேலே. நம்முடைய பிரச்சனைகள் பெரிதல்ல, தேவ அன்பு அதை காட்டிலும் மிக மிக பெரியது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பே பெரியது. லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். இந்த உலகத்தில் மிக மிக வல்லமையான சக்தி ஆட்டம் பாம்பும் கிடையாது. தேவ அன்பு, அகாப்பே அன்பு என்பதை தெரிந்து விடுங்கள். அதற்கு ஆதாரம் என்ன? அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவன்ற வலபாசத்திலே மனுஷனாக உட்கார்ந்துருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் என்பதை நீங்கள் தெரிந்து விடுங்கள். அவருக்கு ரொம்ப தாழ்வான ஒரு இடாதது. ஏனென்றால் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அருமையான ஏசியா 6:1 உட்கார்ந்த மகத்துவமான கர்த்தர் அதையெல்லாம் வெறுத்து ஒருத்து தம்மை வெறுமையாக்கி மனிதனாக இரத்தத்தை சுமந்து, இந்த இரத்தம்தான் ரட்சிப்பை கட்டளையிடும் என்று அவர் அறிந்தபடினாலே மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்தது மாத்திரமல்ல, மனிதனாகவே நித்தியம் வரைக்கும் இருக்க போகிறார். ஏனென்றால் மனிதன் மேலே அவ்வளவு அன்பு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் என்று நமக்கு விளங்கவில்லை. இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கணும் ஒவ்வொரு நாளும். அருமையானவர்களே, ஆகவே வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8:30 வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். நீதிமான்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ரைட்டு, ஆங்கிலத்திலே ஸ்டாண்டிங் ரைட் பிஃபோர் காட், தேவ சமூகத்திலே தைரியமாக குற்ற உணர்வு இல்லாதபடி, பயம் இல்லாதபடி தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணி தான் இந்த நீதி, ரைச்சஸ்னஸ். ஆகவே எத்தனை பேர் இந்த காலையிலே நீதிமான்களாக இருக்கிறீர்கள்? கை வைத்துங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த கண்ணால் இப்படி பார்க்கக்கூடாது, கையை வச்சு தடவி பார்க்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை விசுவாசித்து தேவன் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. யாருடைய மகிமை அது? ஆதாமுடைய மகிமை என்பதை இந்த காலையிலே திட்டமாக நீங்கள் தெரிந்து விடுங்கள். ஆதாம் பிச்சைக்காரனாக உருவாக்கப்படவில்லை, மகிமையுடையவனாக ஒரு ராஜாவாக உருவாக்கப்பட்டான். ஆகவே இதை இழந்து போய்விட்டான். அதை மறுபடியும் மீட்டெடுக்க தேவன் சொர்க்கப்பட்டணத்தை விட்டு இந்த பூலோகத்திலே புழுதிக்கு வந்தார். ஏன்? ஆதாமுடைய பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் புழுதியில்தான் கிடக்கிறான். ஆகவே அவனை தூக்கி எடுப்பதற்காக தேவன் புழுதிக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுதான் சுருக்கமாக நான் சொல்லிட்டேன், ரட்சிப்பினுடைய சுருக்கம். இது தேவன் இந்த உலகத்தில்
உன் தப்பெல்லாம் இப்படியே பூத கண்ணாடி போட்டு இப்படியே பார்த்து குறித்து வச்சுக்கிட்டு அவனுக்கு அடி கொடுக்கறது இல்லை. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இப்படி நீங்கள் வசனத்தை காண்பிக்க முடியாது. தப்பாக பெரும்பான்மையான மக்கள் கர்த்தரை பற்றி தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தரை கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டுருக்காங்க. கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. வெறுமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பூலோக வாழ்க்கை அருமையானே வெறுமையான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து விடுங்கள். எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம், நல்லது. ஆனால் பூலோகத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸு பிலீவர்ஸுக்கு தெரியாது. ஏதோ வண்டி ஓட்டி போகிறோம் தான். அருமையானவர்களே, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அருமையான எல்லாருக்கும் தேவன் வைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யோசுவா, தாவீது எல்லாரும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழியை சொல்லி கொடுத்தார். எங்கே வெற்றிகரமாக வாழ்வதற்கு? பூமியிலே வெற்றிகரமாக வாழ்வதற்கு. ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவரோடு சேர்ந்து கூட போகும்போது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க 100க்கு 100 சாத்தியக்கூறு உண்டு என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே நீ நம்ப வேண்டும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை முடித்து விட்டு அருமையானவர்களே பரலோகத்துக்கு போகிறது. ஆகவே வெற்றியை கல்வாரியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ராஜாவாக அவனை படைத்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 8ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை, எல்லாரும் சொல்லுங்க, முடி சூட்டினீர். முடி சூட்டினீர்னா கிரீடம் வச்சீர்னு அர்த்தம். பியூனு கிரீடம் வைக்க மாட்டான், ராஜாக்கள் தான் கிரீடம் வைப்பாங்க. ஆகவே மனிதன் படைக்கும் பொழுது ராஜாவாக படைக்கப்பட்டான். தேவனுடைய தன்மையையும் அவருடைய பரந்த உள்ளத்தையும் இந்த காலவேளையில் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருத்துவாராக. என்ன நோக்கத்தோடு படைக்கப்பட்டோம்? நம்ம படைத்த தேவனுடைய பரந்த உள்ளம் என்ன? அவனை படைக்கும்போது போனா போடா சொல்லி ஏதோ ஒரு சாதாரண மனுஷனை படைக்கலை, ராஜாவாக படைத்தார். பாருங்கள், காரணம் அவர் ராஜாதி ராஜா. அவனுக்கு ஒரு கிரீடம் இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. வச்ச இடம் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தோட்டம் அகில லோகத்திலும் பார்க்க முடியாது. அது எதை காட்டுகிறது? தேவனுடைய பண்பு, அவருடைய மனது, அவருடைய விசாலமான எண்ணங்கள். தேவன் திங்க் பண்ணார்னா இப்படி தான் திங்க் பண்ணுவார். தோட்டம் இப்படி தான் ஜோராக இருக்கணும். அருமையான குப்பத்தனம், குடிசுத்தனம், இதெல்லாம் மனிதன் பாவம் செய்து பிசாசுக்கு செவி கொடுத்து விழுந்ததுக்கப்புறம் வந்த குப்பத்தனமான எண்ணங்கள். மனிதன் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு படைக்கப்படவில்லை. தேவன் இப்படிப்பட்டவர் அல்ல. ஆகவே மகிமையோடு அவனை உருவாக்கினார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதாம் நினைச்ச உடனே 4000 ஆண்டுகளாக கர்த்தருக்கு சொல்ல முடியாத வேதனை. எப்படி நான் வச்சிருந்தேன்? இப்படி சாக்கடையில் சாராயம் குடிச்சிட்டு படுத்திருக்கிய மனிதா, கொஞ்சமாவது வெக்க உணர்வு இருக்கா? இதுதான் இன்றைக்கு மனுக்குலத்தை பார்த்து கர்த்தர் கேட்க கேள்வி. பாருங்கள், அவ்விதமாய் ராஜாவாக கர்த்தர் படைத்திருந்தார். யானை, திமிங்கலங்கள் எல்லாம் அவனுக்கு பயந்தது. இப்படி திரும்பினான்னா அருமையானே யானை ஓடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தேவன் வைத்திருந்தார். எந்த பிரயாசம் இல்லாதபடி மேன்மையும் மகிமையும் அவனுடைய பங்காக இருந்தது. ஆனால் சித்த சுயாதீனத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், சித்த சுயாதீனம், சாய்ஸ். ஆங்கிலத்திலே சூஸிங். எதை நீ தெரிந்து கொள்கிறாய் என்பது மிக மிக முக்கியம். எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆணுக்கும் பொண்ணுக்கும். எதை தெரிந்து கொள்கிறாய்? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? எதை தெரிந்து கொள்கிறாய்? அதை பொறுத்து கொண்டு எதிர்காலம் இருக்க போகிறது இந்த உலகத்தில். அவ்வளோதான். ஆகவே தான் ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அதில் போய் விழுந்துடக்கூடாது. இப்படி அருமையானே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எதை தெரிந்து கொள்கிறார்களோ அது அவர்களை பாதிக்கும். ஆதாம் தப்பாக தெரிந்து கொண்டான். ஏவாள் இருக்காளே பாட்டி,
வேறு ஒரு பாவம் செய்யலை. இவங்க சொன்ன மாதிரி வெத்திலையை போட்டாளா, போயில போட்டாளா சொல்லி அருமையாக அந்த கதையெல்லாம் அங்கே இல்லை. வெத்திலையும் போயிலையும் இதெல்லாம் பரலோகத்தில் கத்தர் அருமையான உட்காந்து பார்த்துட்ருக்கல. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இஸ் டூ பிஸி. பூலோகத்தையும் பரலோகத்தையும் ரன் பண்ண வேண்டியிருக்கு. கவனிங்க, இந்த பாவங்கள்லாம் ஒன்றுமே அவள் செய்யலை. ஒன்றைத்தான் செய்தாள். என்னன்னு கேட்டால் பாருங்கள், தன்னுடைய ஸ்தானத்தை அறியாத ஒரு பெண். அதனால் அறிவில்லாமல் அந்த அறிவில்லாத பைய கூட சேர்ந்து உட்காந்து பழக்கம் விட்டு அவளை கெடுத்து மாத்திரமில்லை, மனுக்குலத்தையே கெடுத்து விட்டா. பொய்தாக வந்திருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற உலகம் இது கர்த்தர் 1ஆம் தேதி முதல் நாளில் படைத்த உலகம் அல்ல. மனிதன் பாவத்தினாலே விழுந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட விளைவுகள் இந்த பூமியை குட்டி நரகமாக்கி விட்டது. எங்கே பார்த்தாலும் முள், எந்த பக்கம் திரும்பினாலும் முள். யாரும் விதை போடல, தானாக வருகிறது. அத்தனையும் அருமையானவர்களே கவனிங்க. நாம் இன்னார்ந்த அறிவு இல்லாமல் அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு வந்த விளைவு. நீங்களும் எப்போது நான் ராஜாவாக மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னால் எப்படியோ இருந்தேன். ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தாரோ, என்றைக்கு என்னை ரட்சித்தாரோ, அன்றைக்கு என்னை ராஜாவாக என்ன செய்திருக்கிறார், மகுடம் சுட்டி இருக்கிறார். நான் அப்படி தான் நடப்பேன். பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், நான் பின்னால் இருக்கிறேனே. என்னுடைய பணம், என்னுடைய பலம், என்னுடைய ஞானம் பின்னால் இருந்து பேக் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி தரத்தில் உன்னை நடத்துவேன். உன்னுடைய எண்ணங்கள் விதமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 மினிட்டில் கர்த்தர் உன்னை வானம் வரைக்கும் அருமையான தூக்கக்கூடிய பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஆள் உங்கள் சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நல்ல தரமாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே ஏவாள் மகிமை இழந்து போனால் கர்த்தர் இந்த மகிமையை திருப்பி தருவதற்காக சொர்க்கத்தை விட்டு அப்படி தலையில் ஒரு கிரீடம் இருக்குதான். அது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தான்னு எழுதியிருக்குதான். பல கிரீடங்கள் இருந்தது எழுதப்பட்டிருக்குது. ஒரு கிரீடம், அதில் நிறைய கிரீடம். ஏன்? அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி கட்டி சோதரிப்போம். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தை விட்டார். ஆண்டவரே மக நன்றி. இந்த உள்ளம் நன்றினால் நிரம்பு வருது. கொஞ்சம் கண்ணை திறந்துருக்காரு. நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே உள்ளே இருக்க அந்த கண்ணை திறந்து விடும். பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி என் மனதை என்ன செய்யும், திறந்தருளும். அடிக்கடி விடிஞ்சா இடைஞ்சா போகும்போதும் வரும்போதும் ஜெபிச்சுட்டே போகணும். 4 மாதம் 6 மாதம் வரும்போது வித்தியாசமான ஆளாக நினச்சிவேன் இருப்பேன். தெரியாததெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னால் கண்ணுக்கு படாது, இப்போ உள்ளே இருக்க கண்களுக்கு புலப்படுகிறது. கவனிங்கள். ஆகவே மனிதனுமே மகிமையை இழந்து போனான்னு எப்படி தொலைஞ்சா அவருக்கு என்ன? அவருக்கு ஏகப்பட்ட கிரீடம் இருக்குது, உட்கார்ந்துருக்க வேண்டியதானங்க. அன்பு அவரை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிட்டு உன்னை தேடி இந்த புழுதிக்கு கீழே இறங்கி வந்தார். தேவன் அன்பாக இருக்காரா? என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா? கண்ணோக்கி போகிற ஆண்டவரே, கண்ணை திறந்து போகிற ஆண்டவரேன்னு நிறைய ஜெபிச்சுட்டு இருக்காங்க. கண்ணு 2000 வருஷத்துக்கு முன்னால் நல்லா தெரிஞ்சதுனால்தான் சொர்க்கத்தை விட்டார். கவனிங்க. தேவனுடைய கதைகளை கொஞ்சம் இப்படியே நல்லா ஆராய்ச்சி பண்ணோம். ஆண்டவரே என்னை நெய்ப்பு இருக்குது, நான் எம்மாத்திரம் நீ யார், நான் யார்? எனக்காக இவ்வளவு கரையும் கொடுத்து சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிற பெத்லேமுக்கு ஷாணி தாங்க. அவங்க ஆபிரகாம் காலத்துலேருந்து ஆடு மேய்க்கிறவனுங்க. பூராவும் சாணி தான். அருமையானுடைய இந்த சாணிக்குள்ளே பிறந்ததே சாணிக்குள்ளே தான் பிறந்தார்னு போட்டிருக்கு.
எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். அருமையான உள்ளே நம்முடைய பாவங்களை தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு நொறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அப்படியே ஆவி பாதாளத்தில் போய் பிசாசோடு அருமையான அவன் தலையை நசுக்கி ஏவாளி இழந்து போன அந்த கிரீடத்தை அவனிடத்தை பிடுங்கி கர்த்தர் மனுக்குலத்தின் சார்பாக தன்னுடைய தலையின் மேலே வைத்து கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுது. வாசிக்கலாம். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, வந்தது இந்த பருவத்தில் வரும்போது மாட்டுக்கோட்டையில் பிறந்தார். இப்போ பார்த்தா தலையில் முடி இருக்குது. இது யாருடைய முடி? ஏவாள் இழந்து போன முடி, ஆதாம் இழந்து போன முடி, உன்னுடைய முடி, உன்னுடைய முடி. அவர் முடி சூட்டிக்கிட்டு அருமையானவில்லை, வீடியோவுக்கு கொண்டு போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை கிடையாது. நத்திங். இதெல்லாம் அவருக்கு. உனக்காக மனிதா பாரு, உள்ளே இருக்க கண்ணை திறந்து பாரு. குப்பை தூசி எங்கள் பாட்டேன் ஒரு ஏழைன்னு சொல்லிகிட்டு இருக்காத. நான் மகிமைப்படுத்தியிருக்கேன். உனக்காக பாதாளம் வரைக்கும் போய் பிசாசிலிருந்து அந்த கிரீடத்தை பிடுங்கி உன் சார்பாக என் தலை மேலே வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கதும் சரி, உன் தலை மேலே இருக்கதும் சரி. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம்.